மக்கள் தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பு வணக்கங்கள். எம்பெருமான் முருகனின் தனிப்பெரும் கருணையினாலே அருணகிரிநாத பெருமான் இயற்றிய கந்தர் அனுபூதியினுடைய சிறப்பினை பற்றி ஒவ்வொரு நாளும் கந்தனும் கவசமும் என்கிற தலைப்பில் பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு 36வது பாடலினுடைய சிறப்பினை பற்றி பார்க்க உள்ளோம். நாதா குமரா நம என்றரனார் ஓதாயன தோதியத பொருள்தான் வேதா முதல் விண்ணவர் சூடுமலர் பதா குரமின் பதசேகரனே. இந்த பாடலிலே நாதா குமரா நம என்றரனார் ஓதாய் என ஓதியது எப்பொருள்தான் வேதா முதல் விண்ணவர் சூடுமலர் பாதா குரமின் பதசேகரனே என்று பாடியிருக்கிறார்கள். இந்த பாடலினுடைய சிறப்பு மிகவும் பெருமை வாய்ந்தது. என்னவென்று சொன்னால், எல்லா பாடலிலும் முருகனை புகழ்ந்து பாடியிருக்கிறார். இந்த பாடலிலும் வேதத்திற்கெல்லாம் ஞானத்திற்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடியவனே, விண்ணவர்கள் முதல் மண்ணுலகில் இருப்பவர்கள் எல்லாம் உன்னை புகழ்ந்து புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அப்பேற்பட்ட புகழுக்கு சொந்தக்காரனே முருகா என்று முருகனை வாழ்த்தி, முருகன் குருவாக இருந்து அருள் செய்தான் அல்லவா, அந்த விதத்தை மிக அருமையாக சொல்லி இருக்கிறார்கள். பொதுவாக குரு என்பவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒளியை ஏற்றுபவராக இருக்க வேண்டும், அவர்தான் குரு. அப்படி ஒளியை ஏற்றுபவர்கள், குருவாக இருப்பவர்கள் வயதிலே சிறியவர்களாக இருந்தாலும் பெரியவர் அந்த குருவினிடத்திலே விளக்கத்தை கேட்க வேண்டும் என்று சொன்னால் அடிபணிந்துதான் ஆக வேண்டும், குருவை மதித்துதான் அந்த விளக்கத்தை கேட்க வேண்டும். அப்படி முருகன் குருவாக நின்று அருள் செய்த விதத்தை இந்த பாடலிலே சொல்லியிருக்கிறார். அந்த பொருளையும் எனக்கு நீ உணர்த்த வேண்டும் என்று கேட்பது போல் பாடியிருக்கிறார். முருகப்பெருமானிடத்திலே சிவபெருமான் பிரணவத்தினுடைய அந்த தத்துவத்தை கேட்டு அறிந்து கொண்டார் அல்லவா, அந்த உபதேசத்தை பெற்றுக்கொண்டார் அல்லவா. அந்த உபதேசத்தை முருகனிடத்திலே பெறும்பொழுது சிவபெருமான் என்ன வேண்டி கேட்டார் என்று சொன்னால், நாதா குமரா என்று முருகனிடத்திலே கெஞ்சி கேட்டாரா. முருகா, நீ எனக்கு குருவாக இருந்து அருள் செய்ய போகிறாயே, நாதா குமரா, என் மகனே குமரா என்று முருகனுடைய நாமத்தை சொன்னாராம். குமரா என்ற நாமம் மிகவும் உயர்வானது. கந்தர் அனுபூதியிலே முருகா குமரா என்று பல பாடல்களிலும் அந்த நாமத்தின் பெருமையை எல்லாம் அருணகிரிநாத பெருமான் சொல்லியிருக்கிறார். முருகன், குமரன், கந்தன் என்கிற இந்த நாமத்திலே குமரன் என்கிற நாமம் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாமம் என்று சொல்கிறார்கள். அப்படி குமரா என்று வேண்டி சிவபெருமான் உன்னிடத்திலே கேட்ட பொழுது அந்த சிவபெருமானுக்கு நீ ஞானத்தினுடைய பொருளை உணர்த்தினாயல்லவா முருகா, குருவாக இருந்து அந்த பொருளை நீ எனக்கு சொல்வாயா என்று அந்த கேட்கக்கூடிய வகையிலே இந்த பாடலை அருணகிரிநாதர் சொல்லியிருக்கிறார். அந்த சிவபெருமானுக்கு நீ ஓதிய பொருள் என்ன, அதை எனக்கும் ஓது முருகா, ஞானும் அந்த ஞான நிலையை அடைய வேண்டும் என்பது போல கேட்டு இருக்கிறார்கள். இந்த பாடலிலே 2 வகையான சிறப்பு இருக்கிறது. ஒன்று, குமரா என்கிற நாமம் எவ்வளவு உயர்ந்தது என்பதை இந்த பாடல் நமக்கு தருகிறது. ஏனென்று சொன்னால், இந்த உலகத்தையே தன்னுடைய சக்தியினால் அடக்கி கொண்டிருக்கக்கூடிய ஆதி சிவனே குமரா என்ற நாமத்தை சொல்லி முருகனுடைய அந்த நாமத்தின் பெருமையையும் இந்த பாடலின் மூலமாக நமக்கு விளக்கி இருக்கிறார்கள். அதுவும் இருக்கிறது அந்த பாடலிலே. அதுதான் திருமந்திரத்திலே சொல்வார்கள், அரகர என்ன அரியதொன்றில்லை, அரகர என்ன அருகிலார் மாந்தர், அரகர என்ன அமரரும் மாவர், அரகர என்ன அறம்பிறப்பந்தே. அரகர என்கிற அந்த நாமத்தை நாம் சொன்னோம் என்று சொன்னால் மறுபிறப்பு இல்லாமல் அந்த ஞான நிலையை நாம் அடைய முடியும் என்கிற அந்த நாமத்தினுடைய மிகப்பெரிய ஒரு தாற்பயமும் இந்த பாடலிலே சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே குமரா என்று உன்னை வேண்டி அந்த சிவபெருமான் கேட்டார் அல்லவா, அந்த ஞானத்தை நீ எனக்கு தர வேண்டும் என்றும் சொல்வது மட்டுமல்லாமல் அதையும் நமக்கு சொல்லி, ஒரு குருவாக இருப்பவர் எந்த வயதிலே இருந்தாலும், சிறியவராக இருந்தாலும் நாம் அவரை மதித்து அந்த குருவை வணங்கக்கூடிய செயலை செய்துதான் ஒரு விஷயத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மிக அருமையாக இந்த பாடலிலே எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே குருவே நமக்கு துணை,
குருவென்றி ஓர் அணுவும் அசையாது. அந்த குருவாக வந்து அருள் செய்தவன் தான் முருகன். குருவான வடிவிலே முருகனை வணங்கி நின்ற பாடல் இந்த பாடல். ஆகையினாலே முருகனுடைய இந்த பாடலை பாராயணம் செய்து முருகனுடைய அந்த நாமத்தை சொல்லி, குமரா என்கிற அந்த நாமத்தை சொல்லி, இந்த பாடலின் மூலமாக நாமும் அந்த உண்மையான அந்த சிவபெருமானுக்கு சொன்ன அந்த ஞானத்தை அறிந்து முருகனின் தனிப்பெரும் கருணையை பெறுவோம். நன்றி, வணக்கம்.